அக்செப்ட் பண்ணிக்காம லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பேஸ்ல வச்சிருக்கிறாங்க. என் மனைவி அதிகம் படிக்காதவன்னு சொன்னேன். என் காலை பிடிச்சி கெஞ்சினாங்க. நான் தான் படிக்கல, பிள்ளைகளாவது படிக்கணுமே. என் மகனுக்கு மூத்த மகனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம பள்ளிக்கூடத்தில் நிறுத்திட்டாங்க. 150 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியல கான்வென்ட்ல. என் மனைவி காலை பிடிச்சிட்டு அழுதாங்க. நான் சொன்னேன், என் காலை பிடிக்காத, ஆண்டுடைய காலை பிடி. ஆண்டவரை தவிர நமக்கு உதவி யாரும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்னு சொன்னேன். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க என் மனைவி சொன்னாங்க, நாளைக்கு வாடகை கொடுக்கணும், என்ன பண்ணுவீங்க? நான் சர்ச்சுக்கு வெளியில ஹவுஸ் ஆஃப் பிரேயர், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்னப்படும் என்கிற வசனத்தை எழுதி போட்டிருந்தேன். நான் சொன்னேன், நீ ஏன் கவலைப்படுற? யாருடைய வீடு? நம்ம வீடா இருந்தா நம்ம வாடகை தரணும். இது தேவனுடைய வீடு, தேவன் தான் வாடகை தருவாரு. நீ ஏன் கவலைப்படுற? அவருக்கு தெரியாதான் நாளைக்கு வாடகை கொடுக்கணும்னு. இன்னும் 18 மணி நேரம் இருக்கு, கர்த்தர் பார்த்து பாருன்னு சொன்னேன். 12 மணி வரை என் மனைவி நான் ஆறுதல் படுத்தி உறங்கிட்டேன், உறங்க வச்சுட்டேன். 2 மணி வரை எனக்கு தூக்கம் வரல. நான் விட்டேன், ஆண்டவரே நீங்க சொல்லி தானே வேலையை விட்டேன், நீங்க சொல்லி தானே இந்த ஊழியத்துக்கு வந்தேன், எப்படி வாடகை ஆண்டவரே அப்படின்னு அழுது என் தலைவனை எல்லாம் நனைஞ்சிருச்சு, உறங்கிட்டு. அடுத்த நாள் காலையில ஆராதனை ஆரம்பிச்சது, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், ஆராதிச்சுட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் 3 மாதங்களாய் வராத 200 ரூபாய் தசம்பாகத்தை நிறுத்தினேன். அந்த குடும்பம் சர்ச்சுக்குள்ள வர்றாங்க. என் மனைவி என்ன பார்க்குறாங்க, நான் அவங்களை பார்க்குறேன். சரி, வந்தாரு, உட்கார்ந்தாரு. சாட்சி நேரம். அவர் என்ன பண்ணாரு, மைக்கு கேட்டார், நான் சாட்சி சொல்லணும். எனக்கு ஒரு கோபம் ஒரு பக்கத்தில். 3 மாதமா சர்ச்சுக்கு வராதவருக்கு என்ன சாட்சி வேண்டிகிறது? ஆனால் அதே நேரத்தில் நான் நினைச்சிட்டு ஆறுதல் படுத்திட்டேன், ஒருவேளை பீடி விட்டுட்டேன்னு சாட்சி சொல்ல போறாரோ அப்படி. சரி, மைக்க கொடுப்பா. மைக்க கொடுத்தாங்க. இப்போ சொன்னாரு, முதலாவது பாஸ்டர்மாவை நான் மன்னிக்கணும். 3 மாதமா வாரம் வந்தாங்க, நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு வரல. ஆனால்